Welcome to our channel Iman's Encyclopedia. நேத்து வந்து பார்த்தோம்னா அந்த வெரி ஃபர்ஸ்ட் செஷன் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நம்பர் 1க்கான வெரி ஃபர்ஸ்ட் செஷன் அந்த லெசன் வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் கெமிஸ்ட்ரியில வர்றது, அதுலயே இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கான அந்த லீடு வந்து கொடுத்துருப்பேன். அதுல சில இடத்துல பார்த்தோன்னா அந்த வீடியோவை பார்த்தோன்னா உனக்கு தெரியும். இதுல என்ன செய்யறேன்னா நான் வந்து இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பி விடுவேன். அதுக்கப்புறம் நீ பார்த்தா போதுமானது. எந்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எதை செகண்ட் பார்க்கணும்னா அப்படின்னாதே உனக்கு புரியும். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணோன்னே நீ பார்த்துறாத புரியாது. இப்ப பார்த்தோம்னா சில இடத்துல ஹீலியம், இப்ப யுரேனியம் 238 92 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், எதுவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தோரியமாவும் ஹீலியமாவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹீலியத்தை சில இடத்துல பார்த்தோன்னா பார்ட்டிகிள்னு யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? பார்ட்டிகிள்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல பார்த்தோன்னா ஹீலியம் ரேஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஸ்னா என்னது? அந்த கதிர்கள், சன்லைட் இந்த மாதிரி இருக்குல்ல, ரேஸுக்கும் பார்ட்டிகிளுக்கு நிறையாவே இது இருக்கு. ரேஸை வந்து வேவ்ஸுங்கிற அந்த வேர்ட்ஸால ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இண்டிகேட் பண்ணோம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லா பொருளுக்குமே 2L ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த 2L ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா நான் வச்சுக்கோ. வேவ் ப்ராப்பர்ட்டி, தென் பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டி, அலைப்பண்பு, துகள் பண்புங்கிறது. இதில் நிறைய இது இருக்கு. அலைக்கும் துகளுக்குமான வேறுபாடுகள் நிறைய வரும். இதுல ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னு கேட்டோன்னா பார்ட்டிகிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ஸ் அது வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மண்ணை கொட்டணும்னா அதே இடத்துல இது இருக்கும். அதே அதற்கான லொகேஷன், பொசிஷன் எல்லாமே அந்த இடத்துல எப்போ போய் பார்த்தாலும் அங்க இருக்கும். நம்மளாம் மாத்திர நினைக்கும். ஆனா வேவ்ஸுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஒரே நேரத்துல சைமில்டேனியஸா ரெண்டு இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப செல்போன் பேசுறோம்னா ஒரே நேரத்துல நீ இங்கேயும் பேசிக்கிட்டு இருப்ப. அந்த ரிசீவர்ஸ் யாருக்கு கால் பண்றியோ அவங்களும் அதே நேரத்துல எடுத்து அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரே நேரத்துல அந்த வேவ்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருக்க போய்த்தானே அந்த கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுக்க. இப்ப எதுக்கு சொல்றோம்னா ஹீலியத்தை வந்து பார்ட்டிகிளா சில நேரத்துல கன்சிடர் பண்ணியிருப்பேன். புரியுதா? தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளா கன்சிடர் பண்ணியிருப்பேன். இன்னொரு இடத்துல யுரேனியம் வந்து ஹீலியம் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுது, அதாவது வேவ்ஸ் வந்து எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து தப்பு மாதிரி தெரியும். ஆனா இது எக்ஸாக்டான ஒரு பதில்னா இது ஆன்சர்னா இது 2L ப்ராப்பர்ட்டிய மென்ஷன் பண்றது. இது என்ன சொல்லி கேட்டோம்னா ஆட்டோ பாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் இதா இருந்தது இதுதான். அழிச்சுக்கிறேன். இதாகிடுச்சு. இப்ப ஆட்டோ பாம் கண்டுபிடிச்சாங்களே, அது ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லி கேட்டா E=mc². புரியுதா? இதுல இந்த சியை வந்து விட்டு இப்போதைக்கு வேணாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா மாச வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியை வந்து மாசா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது இதோட லாஜிக். புரியுதா? இதை வச்சுட்டே நம்ம என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மாச வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாமா. இந்த இதுல வந்து யுரேனியத்துக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கா 238ன்னு, இந்த மாச வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. புரியுதா? அந்த எனர்ஜி தான் ஆட்டோபாம் வெடிக்கிறப்ப நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டு இது நடத்திருப்போம். இப்ப நடத்த போறோம். இதான் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இந்த. புரியுதா? ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் ரெண்டு லைட் வெயிட் ஆட்டமா பிளக்கிறது, பிசன் ஆகுறது வித் எனர்ஜியோட. புரியுதா? வித் எனர்ஜி. இதைத்தான் சொல்லியிருப்போம். ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம்னா என்னன்னு கேட்டோம்னா ஒரு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்குது. அட்டாமிக் நம்பர்னா என்னது? அதுல காணப்படக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. அட்டாமிக் நம்பர் கீழே தான் போடணும், 92. புரியுதா? அப்ப பல்க் ஆட்டம். இது வந்து பொதுவா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்கிறதெல்லாம், புரியுதா? 82க்கு மேல இருக்கிறதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுல வந்து காணப்படும். இது வந்து எந்த தொகுதியில வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்லணும்னா
லாந்தனைடு ஆக்டினைடுன்னு சொல்லிட்டு 2 சீரீஸ் வந்து நம்ம படிப்போம். கீழே வரும் எஃப்லாக் எலமெண்ட்ஸ்லேயே கீழே வரும் உள் இடைநிலை தனிமங்கள் சொல்லிட்டு அதுல இருக்குது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இங்க பார்த்தா 238 இருக்கா, இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா தோரியமாவும், தோரியம் 234 அட்டாமிக் நம்பர் 90 பிளஸ் ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 இப்படி கன்வெர்ட் ஆகுது வித் எனர்ஜியோட. இப்ப நமக்கு வர்ற பிரச்சனை என்னன்னு கேட்டா யுரேனியம் 238 இருக்கு, புரியுதா? 238 இதை நல்லா கவனிச்சுக்கோ. 238 இருக்கு. தோரியம் 234 பிளஸ் ஹீலியம் 4 போட்டோம்னா பிளஸ் 4 போட்டோம்னா 238 திருப்பி கரெக்டா வந்துருச்சு. 238 கரெக்டா வந்துச்சா? 238 இதையும் கூட்டினோம்னா 238. இப்ப 90 பிளஸ் 2, ஏன்னா இங்க வந்து ஹீலியத்துக்கு 2 அட்டாமிக் நம்பரு, அப்ப 90 பிளஸ் 2 92 கரெக்டா வந்துச்சா? ஆனா உண்மையிலே இப்படி இருக்காது. என்னன்னு சொல்லி கேட்டா இதோட மாசு வந்து கொஞ்சோன்னு குறைஞ்சிருக்கும். மாசம் யுரேனியம் இந்த மாசோட யுரேனியத்தோட இந்த மாசம் விட இந்த மாசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், புரியுதா? மாசு இந்த மாசம் விட இந்த மாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த மாசத்துல ரெடியூஸ்டு மாஸ், அந்த கொஞ்சோண்டு மாசுதே எனர்ஜியா மாறி இருக்கும், புரியுதா? அதத்தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருப்போம், புரியுதா? இதுலதே வந்து அந்த ரெடியூஸ்டு மாஸ்ன்ற கான்செப்டே வருது. இப்ப மாசு வந்து 238 உண்மையிலே நம்ம ஃபார்முலா படி ரெப்ரசென்ட் பண்றப்ப இந்த இது வந்து கரெக்டா வரும். 238 அங்கேயும் கூட்டி பார்த்தோம்னா இதையும் கூட்டினோம்னா 238 வரும். இங்க 92க்கு இது 90 பிளஸ் 2 ரெண்டையும் கூட்டினோம்னா 90 வரும். ஆனா உண்மையான வேல்யூ அப்படி இருக்காது, புரியுதா? இதுதான் அந்த குறைஞ்ச மார்க் இது இருக்குல்ல. இப்ப என்ன சொன்னோம்னா இது ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோ. யுரேனியம் 50 கிலோ இருக்குன்னா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். 50 கிலோ இருக்குன்னா இது வந்து 25 பிளஸ் 25 கிலோ இருக்கு, 50 இருக்குன்னு நம்ம எழுதுறோம். ஆனா உண்மையில இது 25 கிலோ இருந்துச்சுன்னா இது வந்து 23 கிலோ தான் இருக்கும், 48 கிலோ தான் இருக்கும். அந்த 2 கிலோ வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும், புரியுதா? அப்ப மாஸ் இருக்க ஒரு பொருள் வந்து நம்ம கிலோகிராம்ங்கிறதுல யூனிட்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம், புரியுதா? அப்ப அந்த மாஸ் வந்து எனர்ஜியா மாறிடுச்சு அப்படிங்கிறதே. இந்த மாஸ் வந்து எனர்ஜியா மாறுதா, அந்த கொஞ்சோண்டு மாசு அதே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல நடக்குது, புரியுதா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த பாடத்தை வந்து நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அந்த பாடமும் இதுவும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவேன். வாட்ச் சொல்றேன், கவனிச்சுக்கோ. இப்போ வந்து நான் நியூக்ளியர் பிசிக்ஸோட அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை வந்து படிக்கிறேன். இந்த பார்ட்டை படிக்கிற பத்தி உனக்கு வந்து அந்த பாடத்து கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புரியும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஏன் இந்த பாடத்தை நம்ம டச் பண்றோம் அப்படிங்கிறது நல்லா புரியும். இதுல என்ன பிரச்சனைனா அது வந்து ஜூன்லயே ஸ்டார்ட் ஆயிரு, ஜூன்லயே நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து உனக்கு ஜூன்லயே கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆனா இங்க வர்றது வந்து உனக்கு எப்போ வருதுன்னா நவம்பர்ல வருது, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து வருது. உனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்ப அந்த பாடத்துக்கு இந்த பாடத்துக்கு என்ன கனெக்ஷன், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் நல்லா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், உனக்கு புரிய வைக்கும், புரியுதா? இப்ப இதை நான் படிக்கிறேன், அப்படியே அந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் தூக்கி படிச்சு பாரு, உனக்கு நல்லா கனெக்ட் ஆகும். இப்ப பாருங்க, humans are very much interested in knowing about atoms. Things around us are made up of atoms. A Greek philosopher, Democritus, in 400 BC, believed that matter is made up of tiny indestructible units called atoms. Humans are very much interested in knowing about atoms. ஆட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமா இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல வந்து பார்த்தோன்னா 5th செஞ்சுரியில வந்து கிரீக் பிலாசபர் வந்து ஆட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்.
ஆனா பர்டிகுலரான பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நேம் வந்து இண்டிகேட் பண்ணிருக்க மாட்டாங்க, மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க வந்து டெமோக்ரிட்டஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருவேன், லேட்டா இன் 1803 அதுல வந்து ஜான் டால்டன் consider that element consists of atoms which are identical in nature. ஜான் டால்டன் வந்து ஒரு தியரியை ப்ரோபோஸ் பண்ணுவாரு, அது வந்து ஓல்டு அட்டாமிக் தியரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்து வந்துருச்சு. அந்த தியரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிதே இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்து வந்திருக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த ஜே தாம்சன், ரூதர் போர்ட், சாட்விக் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வச்சு வந்திருக்கும். இப்ப உனக்கு அங்க சொல்லியிருப்போம் ஆல்பா பார்ட்டிகிள், பீட்டா பார்ட்டிகிள், காமா பார்ட்டிகிள்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட்டிகிள்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன், ரேஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா டூயல் ப்ராப்பர்ட்டிஸ், புரியுதா? டூயல் ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட்னால இப்ப ஆல்பா பார்ட்டிகிள்ஸ், ஆல்பா, பீட்டா, காமா, புரியுதா? 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்க. இது வந்து சிக்னிபிகண்டான ரேஸ்ன்னு வச்சுக்கோ, வேவ்ஸ் ரேஸ்ன்னு வச்சுக்கோ. இப்ப இதை எமிட் பண்ணுச்சுன்னா என்ன சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்பா அதை எமிட் பண்ணுச்சுன்னா மாஸ் நம்பர் 4 குறையும், -4. அட்டாமிக் நம்பர் 2 குறையும். பீட்டா பார்ட்டிகிள் எமிட் பண்ணுச்சுன்னா மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்ச் இருக்காது, அட்டாமிக் நம்பர்ல 1 இன்க்ரீஸ் ஆகும், +1 கூடும், புரியுதா? காமா பார்ட்டிகிள் எமிட் பண்ணுச்சுன்னா அட்டாமிக் நம்பர்லயும் எந்த சேஞ்சஸ், மாஸ் நம்பர்லயும் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அட்டாமிக் நம்பர்லயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா எனர்ஜி லெவல்ல மட்டும் சேஞ்சஸ் ஆகும். அந்த நியூக்ளியஸ் ஸ்பின் மூமெண்ட் ஒன்று இருக்கு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ்னு. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வருது, உட்கருவை சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் லைக் எர்த் மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்கு, சூரியனை சுத்தி வர மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோ. அது கரெக்ட். ஆனா உனக்கு இப்போ வரைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா 10th படிக்கிறதுனால. நியூக்ளியஸ் என்ன செய்யுது, அது அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இட் ரொட்டேட்ஸ் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ், அதோட சொந்த ஆக்சிஸ். இந்த பம்பரம் சுத்துதுல, அதே மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அதுவே அதை சுத்திக்கிட்டு இருக்கு, புரியுதா? இதை மட்டும் நான் வச்சுக்கோ. அந்த எனர்ஜி லெவல்ல மட்டும் மாற்றம் ஏற்படும், புரியுதா? இதை நான் வச்சுக்கோ. இப்ப பார்ட்டிகளை வந்து ரேஸ்ன்னு சொல்லலாம், அதாவது வேவ்ஸ்ன்னு சொல்லலாம், வேவ்ஸ் வந்து பார்ட்டிகிள்னு சொல்லலாம், புரியுதா? அதனாலதான் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஆல்பா வேவ்ஸ் ரேடியேஷன்ஸ், பீட்டா பார்ட்டிகிள்ஸ் ஆர் பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரேஸ்ன்னு சொல்லலாம். காமா பார்ட்டிகிள்ஸ் ஆர் காமா ரேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எனர்ஜி வந்து மாசா மாறும். எனர்ஜியில என்ன இருக்கு, சூரியன்ல என்ன இருக்கு, ஃபுல் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அதே இருக்கு. அது வந்து எப்படி மாசா மாறுது அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சூரியன்ல இருந்து பிரிஞ்சு பூமி உருவாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி சூரியன்ல பூரா எனர்ஜியா இருக்கு, நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது. சன்ரைஸ் நம்மளால தொட முடியுமா? முடியாது. ஆனா பூமியை நம்மளால தொட முடியுது, அதுல இருக்க பொருளை நம்மளால தொட முடியுது. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதன் மூலமா அந்த எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு இருக்க ஒரு பொருளா மாறும், நம்ம தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது. இதுல ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, எனர்ஜி வந்து இதெல்லாம் எந்த டீச்சர் இது வரைக்கும் உனக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, இதை நல்லா நோட் பண்ணிக்கோ. எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும், புரியுதா? மாசு வந்து எனர்ஜியா மாறுற அந்த ரியாக்ஷன்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீயா எழுதி வச்சுக்கோ, இது உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். மாசு வந்து எனர்ஜியா மாறுற அந்த ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், புரியுதா? யுரேனியம் 238 அட்டாமிக் நம்பர் 92, ஹீலியம் பார்ட்டிகிள் ஆர் ரேடியேஷன் எமிட் பண்ணுது, ஸோ மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் 2. இதை எமிட் பண்ணி தோரியமா மாறுது. நம்ம யுரேனியமா மாறுதுன்னு எழுதக்கூடாது. தோரியம் 90 234, ஏன்னா இங்க 4 போயிடுச்சு, இங்க 2 போயிடுச்சு. இதுதான் இப்படி மாறுது. ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் வந்து 2 லைட் வெயிட் ஆட்டமா மாறும், பிளஸ் எனர்ஜியோட. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இது வந்து ஆட்டமாம் தயாரிக்கிறதுல எல்லாம் வரும். இப்ப எனர்ஜி வந்து மாசா மாறுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டோம்னா, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்.
புரியுதா? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். புரியுதா? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல வந்து சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணதுல அப்சர்வ் பண்ணி மாசா மாறும். மாசா மாறுதுன்னா கார்போஹைட்ரேட்டா மாறும். C6H12O6 மாறும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எனர்ஜி வந்து மாஸ் வந்து எனர்ஜியா மாறி இருக்குன்னு சொல்றோம்ல, எங்க மாறி இருக்கு அப்படின்னு இங்க 238 இருக்கு, இங்க 238 வருதுல, 234 + 4 238, 90 + 2 92 எல்லாம் கரெக்டா வருது அப்படின்னு பார்த்தா இது நியூமெரிக்கலி கரெக்ட், நம்ம எழுதுறப்ப கரெக்டா வரும். ஆனா லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதுல, அது எது ரிலீஸ் ஆகுது, இதுல இருக்க மாசு கொஞ்சோன்னு எனர்ஜியா மாறி இருக்கும். புரியுதா? அப்ப மாஸ் வந்து எனர்ஜியா மாறுதா, இது வந்து ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்றது, குறைந்த அந்த நிறை அப்படிங்கிறது. புரியுதா? உண்மையிலேயே இதோட வேல்யூ வந்து கரெக்டா ஒத்து போகாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன சொல்லி கேட்டோன்னா இங்க வந்து மாஸ் வந்து எனர்ஜியா மாறுது, இங்க வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸுக்கு H2O 6H2Oன்னு வருதுன்னு வச்சுக்கோ. நீயா எழுதி பாருங்க. H2O, CO2 கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிக்யூல், சன்லைட்டு. இது வந்து கண்டிஷன், சன்லைட் இருக்கணும். சன்லைட்னா என்னது, நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் அதுல வந்து இருக்கும். போட்டான்ஸ்னா எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். இப்போ பொருட்கள்ல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்க மாதிரி இது போட்டான்ஸ் இருக்கும். அது ஆல்பாவா இருக்கலாம், பீட்டாவா இருக்கலாம், காமாவா இருக்கலாம், எந்த ரேடியேஷன் வேணாலும் இருக்கலாம். விசிபிள் ரீஜன்ல வரும், அது வேற டாபிக். போட்டான்ஸ் என்ன தாவரத்துல குளோரோஃபில் வந்து பிரசண்டா இருக்கணும். தென் பார்த்தோன்னா C6H12O6 பிளஸ் ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டா போயிடும். இதுல என்ன சொல்லி கேட்டோம்னா கெமிக்கல் பேலன்சிங் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நிறை அழிவின்மை விதி, எடை அழிவின்மை விதி. இங்கிட்ட எத்தனை ஆட்டம் இருக்கோ, எவ்வளவு எண்ணிக்கையில் ஆட்டம் இருக்கோ அதுவே இந்த பக்கம் இருக்கணும். அப்படி நீ ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்தனா இங்கிட்டு இருக்க ஆட்டமும் கரெக்டா வரும். ஆனா நியூமெரிக்கலாத்தே இது வந்து கரெக்ட். ஆனா இதோட எனர்ஜி இது வந்து கொஞ்சம் கூடி இருக்கும். இதா கொஞ்சம் கூடி இருக்கும், கொஞ்சம் மாசு வந்து கூடி இருக்கும். நியூமெரிக்கலா கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம இது பண்ணி பாக்குறப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்காது. புரியுதா? அந்த மாசுதான், அந்த எனர்ஜி தான் மாசா மாறி இதோட வெயிட்டை கூட்டி விட்டுருக்கு, அதாவது மாசை கூட்டி விட்டுருக்கு. C6H12O6 இதுவே ஏடிபி எனர்ஜியா தாவரங்களை சேமிக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கிறப்பதே எனர்ஜி ஃப்ளோ நடக்குது. இதான் நமக்கு சாப்பாடு விடுறப்ப இப்படியெல்லாம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அப்படியே அனிமல் சாப்பிடுது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ சும்மா. அதுக்கடுத்து இப்ப ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிப்பாரு, ரூதர்போர்டு வந்து புரோட்டானை கண்டுபிடிப்பாரு, தென் சாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிப்பாரு. இப்ப எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூணுமே என்ன சொல்லிக்கணும்னா ஒரு பார்ட்டிகிள்னு சொல்லியிருக்கோம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அடிப்படை துகள்கள், முக்கியமான துகள்கள். அதுல பார்த்தோன்னா மீசான், பாசிட்ரான் இதெல்லாம் வந்து இருக்கு, கடவுளின் துகள். நியூட்ரினோலாம் கடைசியில கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆட்டத்துல இருக்குது. சிக்னிபிகண்டான பார்ட்டிகிள்ஸ் நம்ம பேசிக்கிட்டோம். புரியுதா? அதே மாதிரி ஆல்பா, பீட்டா, காமாங்கிறது சிக்னிபிகண்டான ரேஸ் பார்ட்டிகிள்ஸ். மிச்சம் அதுல நிறைய பார்ட்டிகிள்ஸ் எனர்ஜி வந்து எனர்ஜி ரேஸ் வந்து அதுல வந்து இருக்கும். இதான் இதை நான் வச்சுக்கோ. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த லைனை கவனிவேன். ஜே தாம்சன் என்னதை கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரா. ஆனா இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் த கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரேஸ் எப்படி ஒரு பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரானா மாறும் அப்படிங்கிறது இது நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் நோன் அஸ் எலக்ட்ரான். ஜே தாம்சன் வந்து கேத்தோட் ரேஸத்தை கண்டுபிடிச்சாரு. ஆனோடு கேத்தோடு தெரியும்ல. ஆனோடுனா பிசிக்ஸ் ஒரு ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ், ஆனோடுனா பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ். இதுதான் நெகட்டிவ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டானுக்கு
பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? இதை மட்டும் நான் வச்சுக்கோ. ஏன் கேத்தோடு ரேஸ்ன்னு சொல்றோம்னா கேத்தோடு அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதே. அப்ப நெகட்டிவ் சார்ஜ் பீசஸ் என்னது எலக்ட்ரான் தானே, அதைத்தையும் ஜேஜே ஜாப்சன் வந்து கேத்தோடு ரேஸ்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரேஸை வந்து பார்ட்டிகளா மாத்தலாம், பார்ட்டிகளை வந்து ரேஸா மாத்தலாம். அதாவது எனர்ஜி வந்து மாசா மாத்தலாம், மாசம் வந்து எனர்ஜியா மாத்தலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து கோல்ஸ்டீன் டிஸ்கவர் த பாசிட்டிவ் ரேஸ். பாசிட்டிவ் ரேஸ் நீங்க எதை சொல்றாங்கன்னு உனக்கே தெரியும். கேத்தோட் ரேஸ் நெகட்டிவ் ரேஸ்னா எலக்ட்ரான்ஸ், அதாவது கேத்தோட் ரேஸ். ஆனோட் ரேஸ் அதாவது பாசிட்டிவ் ரேஸ்னா புரோட்டான்ஸ். அது பாசிட்டிவ் ரேஸ் விச் வேர் நேம்டு அஸ் புரோட்டான் பை ரூதர்போர்டு. புரியுதா? ரூதர்போர்டு அங்க வந்து வெறுமனை கொடுத்திருப்பாங்க. இது வந்து ரூதர்போர்டு. அதுக்கடுத்து பாரு, இன் 1932 ஜேம்ஸ் சாட்விக் டிஸ்கவர்ட் த சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ். சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள்ஸ்னா என்னது? நியூட்ரானுக்குதான் சார்ஜே கிடையாது. இதா நியூட்ரான் இட் கேஸ் நோ சார்ஜ் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. புரியுதா? அதை வந்து யாரு சாட்விக் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்க, நம்ம சொன்ன பாயிண்ட் வரும். A large number of elementary particles like protons, meson, positrons and neutrino have been discovered. இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. புரியுதா? ஆனா முக்கியமான ரேஸ் என்னது? ஆல்பா, பீட்டா, காமா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. ரிசர்ச் லெவல்ல போறப்ப அதை பார்த்துக்கலாம். டிஸ்கவர்டு இன் the British scientist Ernst Rutherford explained the mass of an atom is concerned in its center, what called nucleus. ரூதர்போர்ட் என்ன சொல்றாருன்னா, மாஸ் வந்து என்டையர் மாஸ் வந்து சென்டர் ஆஃப் தி ஆட்டத்துல வந்து, அதாவது நியூக்ளியஸை இவர் வந்து மென்ஷன் பண்றாரு. நியூக்ளியஸ்ல வந்து கூஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொன்னோமா ஏற்கனவே, மாஸ் நம்பர்னா என்ன சொன்னோம்? மாஸ் நம்பர்னா புரோட்டானையும் பிளஸ் நியூட்ரானையும் கூட்டினா போதுமானது. எலக்ட்ரானை நீ மென்ஷன் பண்ண தேவையில்ல. எலக்ட்ரான் வேணாம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் 3, எலக்ட்ரான் பிளஸ் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஆனா எலக்ட்ரானை வந்து நீ மென்ஷன் பண்ண தேவையில்ல, இக்னோர் பண்ணிரு. ஏன்னா அந்த வெயிட் வந்து அதோட மாஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. புரியுதா? அதத்தையும் இவர்னு சொல்றாரு. புரியுதா? அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு பாரு. called nucleus. You have already learned about the atomic structure in the earlier classes. Earlier sections. இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏற்கனவே நிறைய தடவை இது வந்து வந்திருக்கு. 9th இருக்கு. 9th லிங்க் பண்ணினே ஒரு டச் பண்ணிட்டே அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செஷன். புரியுதா? அதுக்கு என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாத்துக்கோ. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் அங்க வந்து அந்த ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணா என்ன நடக்கும், பீட்டா பார்ட்டிகிள் எமிட் பண்ணா நடக்கணும், பீட்டா டிகே, ஆல்பா டிகே, காமா டிகே, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த இன்டராக்ஷன்ஸ் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டா, உனக்கு எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, அந்த பாடத்தை படிச்சோன்னே ஏன் இந்த பாடத்தை படிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு லீடு. புரியுதா? படிச்சு வச்சுக்கோ. ஆஃப் பண்ணிடுறோம்.